வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கோவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துறலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் மிளகு, 10லிருந்து 12 சிகப்பு வத்தல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புளி ஒரு சின்ன துண்டு, 10 பல் பூண்டு, 3 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், 10 கோவக்காய், மல்லி இலை கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம நிலக்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து நான் காஞ்ச நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இதை ஊற வைக்கலாம் வேண்டாம், நம்ம அப்படியே சேர்த்து ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இது லேசாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் மல்லி சேர்த்துடலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, மிளகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இதெல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இல்லைனா டக்குன்னு தீஞ்சிடும். தீஞ்சிடுச்சுன்னா ஒரு கசப்பான டேஸ்ட் நமக்கு கிரேவியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாமே ஃப்ரை பண்ணுற வரைக்கும் நம்ம டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வத்தல் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆயிரும். தக்காளியிலேருந்து இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு விழுதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம வச்சுருந்த புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விட்டுடலாம். இதை ஆறுறதுக்கப்புறம் இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிரட்டும்.
நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கோவக்காய் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். உங்களுக்கு நீல வாக்கில் நறுக்கணும்னா நீங்கள் நீல வாக்கிலே நறுக்கிக்கலாம். இல்லை நம்ம சின்ன சின்ன சர்க்கிள்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. கோவக்காய் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவங்கள் புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.